உங்களுக்கு தெரியுமா ஏன் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் சாபம் கொடுத்தார் என்று? ஒரு நாள் கைலாசத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேதங்களின் ரகசியங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தார். ஆனால் பார்வதி தேவி அதை முழு நம்பிக்கையுடனும் கவனத்துடனும் கேட்காமல் அலட்சியமாக இருந்ததை கண்ட சிவபெருமான் கோபமடைந்து, நான் எவ்வளவு தவம் செய்து உனக்கு இந்த வேதங்களை கற்றுக் கொடுக்கிறேன், ஆனால் நீ அதை மதிக்காமல் என்னை அவமதிக்கிறாய் என்று கூறி, நீ பூலோகத்தில் ஒரு சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்து மனித வாழ்வை வாழ்வாய் என்று சாபமளித்தார். அந்த சாபத்தின் காரணமாக பார்வதி தேவி பூலோகத்தில் பிறந்து ஒரு மீனவரால் தத்தெடுக்கப்பட்டு ஒரு மீனவ பெண்ணாக வளர்ந்தார். ஆனால் கைலாசத்தில் சிவபெருமான் அவளை நினைத்து ஆழ்ந்த சோகத்தில் மூழ்கினார். இதை கண்ட நந்தி அம்மனை மீண்டும் கைலாசத்திற்கு அழைத்து வரலாமே என்று கேட்டபோது, பார்வதி ஒரு மீனவனை மணந்தால்தான் அவளுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று சிவபெருமான் கூறினார். சிவபெருமான் துன்பப்படுவதை தாங்க முடியாத நந்தி பூலோகத்திற்கு வந்து ஒரு பயங்கர திமிங்கலமாக மாறி மீனவர்களின் படகுகளை அழித்து பெரும் துன்பத்தை ஏற்படுத்தினார். இதை கண்ட பார்வதி தேவியின் வளர்ப்பு தந்தை, இந்த திமிங்கலத்தை யார் அடக்குகிறார்களோ அவர்களுக்கே என் மகளை திருமணம் செய்து தருவேன் என்று அறிவித்தார். பல மீனவர்கள் முயன்றும் தோல்வியடைந்த நிலையில் சிவபெருமான் ஒரு சாதாரண மீனவர் ரூபத்தில் தோன்றி அந்த திமிங்கலத்தை எளிதாக அடக்கி மனித ரூபத்தில் இருந்த சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்றது. இதன் மூலம் பார்வதி தேவிக்கு சாப விமோசனம் கிடைத்து இருவரும் மீண்டும் கைலாசத்திற்கு திரும்பினார்கள். இதுதான் சிவன் பார்வதி தெய்வீக காதலின் மகிமை.